வணக்கம். பாட்டி வைத்தியம். காலையில் இருமல் வந்தால் கடுகை பட்டுப்போல் கரைத்து தேனில் ஒரு சிட்டிகை கலந்து 2 வேளை சாப்பிட இருமல் குணமாகும். மறதி தொல்லையா? ஒரு தேக்கரண்டி தேனில் 5 மிளகு பொடியை குழைத்து சாப்பிட்டு வந்தால் மறதி மறைந்துவிடும். இருமலால் அவதியா? உலர்ந்த திராட்சையை பாலில் இட்டு காய்ச்சி குடித்து வந்தால் நீங்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் மிளகு பொடியை தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தாலும் குணமாகும். சளி தொல்லையா? வெற்றிலை 3 மிளகு துளசி இலையை சேர்த்து மென்று விழுங்கவும் அல்லது உறங்கும் முன் சிறிது வெந்தயத்தை சாப்பிட்டு 1 டம்ளர் வெந்நீரை அருந்தினால் குணமாகும். சீதபேதி கடுமையாக உள்ளதா? ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து தயிரில் கலந்து 3 வேளை கொடுக்க குணமாகும். அடிக்கடி ஏப்பம் வருகிறதா? வேப்பம்பூவை தூள் செய்து 4 சிட்டிகை எடுத்து இஞ்சி சாறுடன் கலந்து உட்கொண்டால் குணமாகும். வல்லாரை கீரையை நிழலில் காய வைத்து பொடித்து தினமும் 1 தேக்கரண்டி உண்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும். வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து நன்கு அரைத்து தலையின் முடி வேர்க்கால்களில் தடவி வைத்து நன்கு ஊறிய பின் தலைமுடியை அலசினால் முடி நன்கு வளர்வதுடன் கண் எரிச்சல் உடல் சூடு தணியும். வயிற்றுக்கு கடுப்பு ஏற்பட்டால் புழுங்கரிசி வடித்த தண்ணீரில் சிறிதளவு உப்பையும் வெண்ணெயையும் கலந்து குடித்தால் சிறிது நேரத்திலேயே குணம் தெரியும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.